திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கில் ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள், இல்லையென்றால் நாங்கள் ஜாமீன் ரத்து செய்யவா எனவும் நீதிபதிகள் கேள்வி. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பாக ஸ்டாலின் அரசு தொடர்ந்த அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளலாம் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், K ராஜசேகர் அமர்வு தீர்ப்பு. டாஸ்மாக் விவகாரத்தில் பெண் அதிகாரிகள் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயற்சிக்கிறது. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் செயலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. டாஸ்மாகிற்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தீவிரமானது என்றும் கருத்து. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து திமுக அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அமைச்சர் துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை 6 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு. திமுக அமைச்சர் துரைமுருகன் குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து விசாரணையை துவங்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் பொன்முடியின் கருத்துகள் பெண்கள், சைவ, வைணவ சமயங்களை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளன. அமைச்சராக உள்ளார் என்பதால் பொன்முடிக்கு காவல்துறை சலுகை வழங்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28ஆக அதிகரிப்பு. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என தகவல். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம். இயற்கை அழகினை ரசித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது துயரமான ஒன்று என்று கண்டனம். சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்டு சிறப்பான மருத்துவ சிகிச்சை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக அட்டாரி வாகா எல்லை மூடப்படுவதாக அறிவிப்பு. பாகிஸ்தான் உடனான சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதுடன் இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் 1 வாரத்தில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் ஊடுருவிய தீவிரவாதிகளில் 4 பேரின் புகைப்படங்கள் வெளியீடு. தீவிரவாத தாக்குதலை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் அனைத்து கடைகளும் அடைப்பு. தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான புத்தகங்கள் மானிய விவாதம் நடைபெறும் நாளுக்கு முந்தைய இரவு 9 மணிக்கு பிறகே எதிர்க்கட்சியினருக்கு கிடைப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி K பழனிசாமி குற்றச்சாட்டு. 2 நாட்களுக்கு முன்னரே மானிய கோரிக்கை மீதான புத்தகங்கள் எதிர்க்கட்சியினருக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். ஈட்டுப்படி கொடுக்காததை கண்டித்து விடைத்தாள் திருத்தம் பணிக்கு வந்த ஆசிரியர்கள் நெல்லையில் பணியை புறக்கணித்து போராட்டம். திமுக ஆட்சி நிர்வாக திறமையின்மையால் +2 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திமுக அரசுக்கு எதிராக தொடர் காத்திருப்பு போராட்டம். கடந்த ஜனவரி மாதம் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு நிவாரணம் வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து கோஷம்.
மனித உடலில் உள்ள மின்சாரமே பட்டாசு ஆலை விபத்திற்கு காரணம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் கணேசன் பேச்சு. அணில் அமைச்சருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் அமைச்சர் கணேசன் கூறியுள்ள நிலையில் புறப்பட்டார் புது விஞ்ஞானி என மக்கள் கிண்டல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 3 வயது பெண் குழந்தைக்கு மது போதையில் பாலியல் துன்புறுத்தல் செய்த கொடூர தந்தை போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுபால் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய நபர் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூரில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் தேவதானம் அருகே டாஸ்மாக் பாரில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் மது பாட்டிலால் குத்தி கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 கிலோ குட்கா புகையிலைப் பொருட்கள் சிக்கின. திமுக ஆட்சியில் காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்பட்ட கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதை கலாச்சாரத்தால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அவலம். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை கடத்தி வந்த 2 பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை டிபி சத்திரம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். திண்டுக்கல்லில் ரயில் பெட்டியில் இருந்த 4 கிலோ கஞ்சா மற்றும் 10 கிலோ குட்கா சிக்கியது. ரயில் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி அருகே 26 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வெளி மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்கள் தமிழகத்திற்குள் ஊடுருவி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பச்சிளம் குழந்தையை பெற்ற தாய் தந்தையை கொன்று எரித்த கொடூரம். பிறந்த குழந்தை தன்னை போல் இல்லை என கூறி கணவன் தகராறில் ஈடுபட்டதால் பறிபோன பச்சிளம் குழந்தையின் உயிர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வாழைத்தோப்பில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் அரசு கள்ளச்சாராய ஒழிப்பில் மெத்தனமாக செயல்படுவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரத்தில் வியாபார தடையில்லா சான்று வழங்குவதற்கு 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி சுகாதார அலுவலர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அயனாவரம் பகுதியில் வீட்டில் வைத்திருந்த 23 சவரன் தங்க நகையை திருடிய 2 பெண்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் தொழில் அதிபருடன் நட்பாக பழகி சொகுசு கார்களுடன் யூடியூபர் தலைமறைவு. புகாரின் பேரில் தலைமறைவான யூடியூபர் பலரிடம் மோசடியில் ஈடுபட்டது அம்பலமான நிலையில் போலீசார் வலைவீச்சு. தேனி மாவட்டம் கம்பத்தில் முன்விரோதம் காரணமாக சீருடையில் இருந்த பெண் தலைமை காவலரை அரிவாளால் வெட்டிய நபர் சிக்கினார். முதல்வரால் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவலர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லையே என மக்கள் ஆவேசம்.
சேலம், மதுரை, தருமபுரி, தஞ்சை உள்ளிட்ட 10 இடங்களில் சதம் அடித்த வெயில். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு நாளை முடிவடையும் நிலையில் 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்குகிறது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என அறிவிப்பு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள், வணிகர்கள் கடும் அவதி. திமுக ஆட்சியில் இரவிலும் தொடர்ந்த மின்வெட்டால் மக்கள் அதிருப்தி. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே அரசு பள்ளியில் காலை உணவு சமைக்க 2 கிலோமீட்டர் சென்று சைக்கிளில் குடிநீர் எடுத்து வரும் பள்ளி மாணவர்கள். படிக்கும் மாணவர்களை தண்ணீர் எடுத்து வரச் சொல்லி பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் சிக்கினார். திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் கிராம நிர்வாக அதிகாரியின் உதவியாளர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை. உடலை வாங்க மறுத்து வருவாய்த்துறை ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஈரோடு அருகே உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 7 பேர் சிக்கினர். சட்டவிரோதமாக தங்கியிருந்த அவர்களிடம் போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் மக்கள் அவதி. ஹைதராபாத் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி. புள்ளி பட்டியலில் 6வது இடத்திலிருந்த மும்பை அணி பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் அதிரடி காட்டி 3வது இடத்திற்கு முன்னேறியதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. ஐபிஎல் போட்டியின் 42வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. பெங்களூருவில் உள்ள